எகிப்தின் சூயஸ் கால்வாய் புனரமைக்கப்பட்டு போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் எகிப்து அதிபர் அல்-சிசி, ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெத்வதேவ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனை பற்றி ஒரு செய்தியை இப்போது பார்க்கலாம். எகிப்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானதாக கருதப்படுவது சூயஸ் கால்வாய். ஆசியா, ஐரோப்பா மத்திய தரைக்கடல், செங்கடல் ஆகியவற்றை இணைக்கும் 145 ஆண்டுகள் பழமையான சூயஸ் கால்வாயை ஒட்டி புதிய கால்வாய் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 10 மாதங்களுக்கு முன் 48,000 கோடி ரூபாய் திட்ட செலவில் இந்த பணி துவங்கப்பட்டது. கால்வாயை அகலப்படுத்தி ஆழப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி இஸ்மைலியா நகரில் நடந்த துவக்க விழாவில் எகிப்து அதிபர் அல்-சிசி பங்கேற்று போக்குவரத்திற்காக அதனை திறந்து வைத்தார். அப்போது போர் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வானில் வட்டமிட்டு வண்ணப்பொடிகளை தூவி பறந்தன. புனரமைக்கப்பட்டுள்ள சூயஸ் கால்வாயின் துவக்க விழாவில் வெளிநாடுகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் பங்கேற்றனர். பிரான்ஸ் அதிபர் பிரான்கோயஸ் ஹோலண்டே, ரஷ்ய பிரதமர் டிமிட்ரி மெத்வதேவ், ஜோர்டன் மன்னர் அப்துல்லா, பஹ்ரைன் மற்றும் குவைத் உள்ளிட்ட நாடுகளின் மன்னர்களும் பங்கேற்றனர். விழா முடிந்ததும் எகிப்து அதிபர் அல்-சிசி உள்ளிட்ட ஏராளமானோர் கப்பலில் சூயஸ் கால்வாயில் பயணம் செய்தனர். சூயஸ் கால்வாய் புனரமைக்கப்பட்டிருப்பதோடு 22 மைல் தூரத்திற்கு கூடுதல் கால்வாயும் வெட்டப்பட்டுள்ளது. புதிய கால்வாய் மூலம் கப்பல் போக்குவரத்து 22 மணி நேரத்திலிருந்து 11 மணி நேரமாக குறையும். மேலும் உலகிலேயே அதிவேகமாக கடக்க உதவும் கால்வாய் என்ற பெருமையும் இந்த புதிய கால்வாய்க்கு கிடைக்கும். புதிய கால்வாயுடன் பழைய கால்வாய் 4 துணை கால்வாய்கள் மூலம் இணைக்கப்படும். மிகப்பெரிய சரக்கு போக்குவரத்து முனையத்தை புதிய கால்வாய் அருகே அமைக்கவும் எகிப்து திட்டமிட்டுள்ளது. கடந்த 2011 ஏற்பட்ட உள்நாட்டு கிளர்ச்சிக்கு பிறகு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள எகிப்துக்கு புதிய சூயஸ் கால்வாய் மூலம் குறிப்பிடத்தக்க வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.